இடத்திலையும் சொல்லும் பொழுது ஆசீர்வாத இடங்களுடைய எல்லாம் சதமானம் பவதி சதயுப்புருஷா சதேந்திரியா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. புருஷனுக்கு 100 வயசுங்கிறது பரமாய் இந்த 100 வயசு பூர்ணமாக இருந்தான் அப்படின்னா சம்பூர்ணமான ஒரு புண்ணியாத்மாவாக இருந்தால்தான் அந்த மாதிரி பரமமான பூர்ணமான ஒரு ஆயுஷானது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது அவளுடைய ஆயுஷு நிதனம் வித்யா இதெல்லாம் எழுதப்படாது அப்படின்னு சொல்றார். அதுக்குதான் பிரம்மலிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரம்மலிபி படிதான் நமக்கு எல்லா காரியங்களும் அநேகமாக நடக்கிறது. சில ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய ஒரு ஜென்மாவுக்கு பிறகு நம்மால் செய்யப்படும் புண்ணிய காரியங்களாலையும் இதர காரியங்களினாலையும் அதிகமானதோ குறையறதோ உண்டு. மனுஷனானவன் பிறந்தால் அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்றபடியாக அவரவர்களுக்கு என்று பல விதமான சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பிராமணனாகிற நமக்கு சொல்லப்பட்டதான ஒரு 48 சம்ஸ்காரம், மொத்தத்துல 40 சம்ஸ்காரம் நடத்தப்படுறது. இந்த 40 சம்ஸ்காரங்கள்ல உபநயன பிரம்மோபதேசம்ங்கிறது ஒரு முக்கியமாக நடந்தது. அதனால்தான் உபநயனத்துக்கு ரொம்ப ஒரு உபாசனை நம்ம கொடுக்கிறோம். உபநயனம் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு பிரம்மச்சாரியும் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு ஆரம்பமாக இருக்கின்றதான அன்று முதல் ஆரம்பித்து